ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாண்டி டு கங்கை கொண்ட சோழபுரம் போன ஒரு ஷார்ட் ட்ரிப் பற்றி தான். ஸோ 7 o'clock போல் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஆக்சுவலாக இது வந்து ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பு. இது நேற்று வரைக்கும் போக மாட்டோமான்னு பிளான் பண்ணி போனது. டீ கடையில் என் ஹஸ்பண்ட் எப்பவும் போல் டீயை குடிச்சிட்டு ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் போனதுலேயே ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் பைக் ரைடு அப்படின்னா இது தான். போகிற வழியில் இலை தழை, அப்புறம் அங்கே இருக்க பிரிட்ஜு, அதில் இருக்க தண்ணி, இதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே போனேன். அப்புறமா சாப்பிட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த பவன் போயிட்டு காலையில் ஒரு கீ ரோஸ்ட்டை சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வண்டி வந்து கங்கை கொண்ட சோழபுரமில் தான் போய் நின்றுச்சு. ஸோ என்ட்ரன்ஸில் இருந்து நம்ம வெளியே மெயின் ரோட்டில் வரும்போதே இந்த ரோடு வந்து ஆக்சுவலாக தெரியும். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த கோயில் யார் கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் வந்து கட்டின டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ரீசனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து ஒரு பெரிய டெம்பிள் கட்டிட்டாரு. ஸோ நாமளும் அதை மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினதாக சொல்லப்படுது. இந்த டெம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆல்சோ சில சிமிலாரிட்டிஸ் ஆஃப் தஞ்சை பெரிய கோயிலில் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதோட சிற்பங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. இதோட பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப யோசிக்க வச்சது. எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து இதை இன்டர்லாக் பண்ணிவிட்டு இந்த வடிவங்கள்லாம் எப்படி வந்து இவ்வளோ ஹைட் ஏறி வந்து இதை செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ்லாம் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒரு 100 வருஷம் பழமையான கோவில், 1000 வருஷம் பழமையான கோவில், இங்கே போய் விசிட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு கலைநயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அது ரொம்ப பர்சனலாகவே பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த கோவிலில் சுற்றி வந்ததாக இருக்கட்டும், அந்த கோவிலுக்குள்ளே போய் அந்த சிவனை பார்த்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா, அங்கே இன்னுமே வந்து அந்த எழுத்துக்கள்லாம் அழியப்படாமல் அப்படியே இருக்குது. அந்த காலத்து அந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த எழுத்துக்கள் எல்லாமே அப்படியே அங்கே அழகாக அதே மாதிரி இருந்துச்சு. இது இவ்வளோ நாள் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அதை பராமரிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். இது எத்தனை புயல், எத்தனை மின்னல்கள், எவ்வளோ மழைகளை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கூட பார்க்க முடியல. ஸோ நாங்கள் வந்து அழகாக அந்த கோயில் ஃபுல்லாகவே இருக்க எல்லாத்தையும் ஒன்றா க்ளோஸ்அப்பில் போயிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அதை ரசிச்சுக்கிட்டு ஒரு 1/2 hour ஆல்மோஸ்ட் வி ஸ்பெண்ட் தேர். அங்கே நல்ல ஒரு வைபாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா சிவன் கோயிலுமே இந்த சிவன் பூ வச்ச மரம் இருக்குது. அது ஏன்னு யாருக்குன்னா தெரிஞ்சாலும் அந்த ரீசனை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே விசிட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு டேரெக்டாக என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு செம்மையாக பசிக்குது, சாப்பிட போகணும் அப்படின்னாரு. ஸோ நேராக நாச்சியாருக்கு தான் வந்தோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. vlog ஓவர்.